உழவர் உலகம் வேட்டியில் உதயம். உதயம் வேட்டிகள் ஷர்ட்டுகள். இந்த தேர்தலில் முதல் தலைமுறை வாக்காளர்கள், புதிய வாக்காளர்கள், இளைஞர்களுடைய ஓட்டிங் பேட்டர்ன் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? இளைஞர்களுக்கு பல கனவுகள் இருக்கும். நம்மை ஆளுகிற தலைவர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்கிற நோக்கத்தில் தான் அவங்க செயல்படுவாங்க. ஆனால் இளைஞர்களுக்கு கனவு இருக்குது, எதிர்கால பற்றிய எண்ணம் இருந்தாலும் அவர்களை வழிநடத்தி செல்ல வேண்டிய இதுதான் ஒரு கைடன்ஸ் அப்படிங்கிற ஒரு சரியான அணுகுமுறை இருக்கா அப்படிங்கிறது கேள்விகள். இவருடைய பிரச்சாரம், அவருடைய பிரச்சாரம், இந்த கட்சியோட பிரச்சாரம், அந்த கட்சியோட பிரச்சாரம், அதை கேட்டுட்டு இவங்க என்ன முடிவு எடுப்பாங்க அப்படிங்கிறதுல இவங்களுடைய தங்களுடைய எதிர்காலத்தை பற்றி தான் இருக்கும். நான் ஏன் இதை சொல்ல வரேன்னா, எதிர்காலம்னா என்ன? வேலை வாய்ப்பு, பொருளாதார வாழ்க்கை, ஸ்திரத்தன்மை, அடிப்படை கட்டமைப்பு, கல்வி, இதை சார்ந்ததாக தான் இளைஞருடைய எதிர்பார்ப்பு இருக்கும். அதை ஒட்டி தான் வாக்குகளை தீர்மானிப்பார்கள். ஒரு விஷயம், நான் அதிகமான வாக்குப்பதிவு எப்போ எல்லாம் இருக்கோ அது மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. உதாரணத்துக்கு 65%, இப்போ தான் நான் பார்த்தேன், 65% வாக்களிப்பு வந்து 1977 இருந்தது. அதை வந்து எமர்ஜென்சிக்கு எதிரானது. இது மாதிரியாக தமிழ்நாட்டில் 96 அப்படிப்பட்ட ஒரு நிலைமை இருந்தது. ஆக அதிகமான வாக்குப்பதிவு என்பது ஏதோ ஒரு மாற்றத்தை நோக்கியதாக இருக்கிறது நம்ம புரிஞ்சுக்கலாம். அதர்வைஸ் அது அல்லாத நிலையில் மக்கள் வந்து சாதாரணமாகவே இருக்கிறாங்க. ஒரே ஒரு விஷயம், நானும் அண்ணன் ஷியாம் சொன்ன மாதிரி, நானும் உங்கள் பணியை தேர்தல் குறித்த விழிப்புணர்வை மக்கள் மத்தியில் ஏற்படுத்துவதில் நீங்கள் எடுக்கிற முயற்சி, புதிய தலைமுறை எடுக்கிற முயற்சிக்கு என் நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள். எப்படின்னா, வாக்களிப்பது நம்ம கடமை. இப்போ கார் ஓட்டுறோம், 2 வீலர் ஓட்டுறோம்னா நம்ம கையில் டிரைவிங் லைசன்ஸ் இருக்கணும். ட்ரெயினில் போகிறோம்னா நமக்கு ரயில்வே டிக்கெட் வேணும். அந்த மாதிரி இந்த நாட்டினுடைய என் தலைவன் யார், என்னை ஆளக்கூடியவர் யார் என்பதை முடிவு செய்வதற்கான உரிமை நமக்கு கிடைச்சிருக்கு. இது எல்லாத்தையும் விட அதிகமானது அந்த உரிமை. அதை நாம் முறையாக பயன்படுத்த வேண்டும். அப்போ வாக்குச்சாவடிக்கு வரணும். என்ன பியூட்டினா, இன் இந்தியா பீப்புள் ஆர் பாலிட்டிஷியன்ஸ் அப்படின்னு ருக்மணி அண்ட்லர் சொன்னாங்க. எல்லாரும் அரசியல் பற்றி பேசுவோம், அரசியல் சித்தாந்தம் இருக்கும், ஏதோ ஒரு நிலைப்பாடுகள் இருக்கும். ஆனால் தேர்தலில் வாக்களித்தல் என்பது மிக மிக முக்கியம். அது முக்கியமானது. அப்படி இருக்கிற பட்சத்தில் தான் நிலைமைகள் மாறுது. இப்போ இந்த ஆண்டு வந்து தேர்தல் விஷயத்தில் பார்க்கும்போது சில மகிழ்ச்சியான வரவேற்கத்தக்க அம்சங்கள்லாம் பார்க்குறோம். உதாரணத்துக்கு 100 வயதுக்கு மேற்பட்டவங்களாம் வாக்களிக்கிறாங்க. ஒன்று. அப்புறம் வயதானவர்கள் 85 வயசு ஆச்சுன்னா அவங்க வீடு தேடி வாக்களிப்பு. அப்போது வாக்களிக்க வேண்டிய ஒரு சூழல் வந்தது அப்படின்னா, வாக்களிக்க வேண்டும் என்கிற ஒரு புரிதல் வந்து அதிகமாகிடுச்சு. அது இன்னும் அதிகரித்தா ஜனநாயகம் நல்லது. ஏன்னா 140 கோடியில் ஒரு குறிப்பிட்ட இப்போ 95-98 கோடி தான் வாக்களிக்க போகிறாங்க. அவங்களையே எந்தெந்த கட்சிக்கு ஸ்பிளிட் ஆகிடும், சுயேட்சைகள்லாம் போக. மீதி இருக்கிறவர்கள் அமர்ந்த அதிகமான வாக்குகளை யார் பெற்றார்களோ அவர்கள் தான் மக்களவைக்கு செல்லுகிற தலைவர்கள். அதில் ஆட்சியாளர்களுக்கு எதிரான வாக்குகள் இந்த முறை செதறுமா, ஒரே புள்ளியில் இருக்கும்னு நினைக்கிறீங்களா? அது தெரியல. நமக்கு செதறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கலாம், நமக்கு தெரியல. ஆனால் இன்னொரு விஷயம் நம்ம முக்கியமான சொல்லுது, என்னோட பார்வை அக்ராஸ் கண்ட்ரி அல்லது தமிழ்நாடு கூட எடுத்துக்கலாம். சித்தாந்தம், கொள்கை என்பது ரெண்டாம் பட்சம் தான். எனக்கு அடிப்படை தேவை, எனக்கு வந்து ரேஷனில் பொருள் கிடைக்கணும், அத்தியாவசிய பண்டங்கள் கட்டுப்படியான விலையில் வேணும், எனக்கு அடிப்படையான மின்சாரம் தேவை, நல்ல ரோடு வசதி தேவை, நல்ல குடிநீர் கிடைக்கணும், எனக்கு வந்து நான் வசிக்கிற இடத்துல எந்த விதமான பாதிப்பு இல்லாமல் இருக்கணும். இந்த மாதிரியான அடிப்படை தேவைகளை சித்தாந்தத்தில் விட்டுட்டு இதெல்லாம் நிறைவேற்றுகிற ஆட்சியாளர்களுக்கு அவர்களை நோக்கித்தான் மக்களுடைய இயல்பாக இருக்கு. இல்லை, இதை தானே சித்தாந்தமா சமூக நீதின்னு சித்தாந்தத்துக்குள்ள, அதாவது சித்தாந்தம்ங்கிறது சார், சித்தாந்தம் ஒரு ஐடியாலஜி ஃபிக்ஸ் பண்ணி இந்த ஐடியாலஜி தான் உங்களுக்கு தீர்வாகும். அதாவது இடதுசாரி ஆளுகிற உலக அளவில் நான் பார்க்கிறேன், இடதுசாரி ஆளுகிற சில நாடுகள் பிரமாதமான நாடுகளாக இருக்கு. கியூபாவை எடுத்துக்கோங்க. வலதுசாரிகளாக முதலாளித்துவ நாடுகளாக இருக்க, ஜனநாயக நாடுகளாக இருக்கிறது சிங்கப்பூர் இருக்குது, அதுவும் வளமான நாடாக இருக்குது. அதே மாதிரி சில நாடுகளில் சித்தாந்தம் இடதுசாரியாக இருந்தாலும் வலதுசாரியாக இருந்தாலும் மோசமான சூழல் இருக்குது. நம்ம அதனால தான் சித்தாந்தத்தை முன்னெடுப்போம். சமூக நீதி, சமத்துவம், சகோதரத்துவத்தை பேசக்கூடிய சித்தாந்தம் வெர்சஸ் அதற்கு எதிராக நிற்கக்கூடிய சித்தாந்தம் அப்படின்னு தானே பிரச்சாரம் கட்டமைக்கல சார். அதை சொல்றாங்க, இந்த சித்தாந்தம் இருந்தாதான் சமூக நீதி எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கும் அப்படின்றாங்க. இல்ல அந்த சித்தாந்தம் இல்லை, இந்த சித்தாந்தம் சொல்றாங்க. நமக்கு அது இல்லை சார். நம்ம ஏன் வேலை, எனக்கான சாப்பாடு, எனக்கு இருக்கிற இடம் அப்படின்னு அடிப்படை பிரச்சனைகள் தான் தீர்மானிக்கும். அதுதான் தீர்மானிக்கும் எல்லா தேர்தலையும், எல்லா காலத்திலையும் பெரும்பாலும் அதை நோக்கித்தான் நகருது. அண்ணன் சொல்றாரு, பணப்பட்டுவாடை பத்தி சொல்றாரு, அது தவிர்க்க முடியாது. இந்தியாவில் வந்து எப்படி
சில விஷயங்கள் இயல்பா மக்கள் மத்தியில் மாறிடுச்சோ அது வேற. ஆனால் இது இந்த தாக்கம் வந்து ஏற்படுத்தும். பேச்சுக்கு பேச்சு ஷியாம் சாரா அண்ணன் அண்ணன்ட்டீங்க. ஆடவர் உலகம் வேட்டியில் உதயம். உதயம் வேட்டிகள் ஷர்ட்டுகள்.